சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா புளி சாதமும் வெயிலுக்கு ஏதமா தயிர் சாதமும் செய்ய போறோம். தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரெண்டு டிஷ்ஷுக்குமே வந்து பொதுவானது உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கும். உங்கள் கருத்து? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாடியில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுனால வீட்டு உள்ளே வச்சு செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுக்கணும், நல்லெண்ணெய், வரமிளகாய், தனியா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, எள்ளு, கடுகு, வெந்தயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போட்டு வறுத்துக்கலாம்னா வரமல்லி, வெந்தயம் கொஞ்சமாக, கடலைப்பருப்பு, எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த கோவில் புளியோதரை தான். இப்போ வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு. சில பேர் வெள்ளையும் போடுறாங்க, எங்கள்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது, அதனால் நாங்கள் கருப்பு எள்ளு போட்டுக்கிறோம். பட்டு நல்லா வறுந்து போச்சு. இப்போ ஆற விட்டு வறுத்துக்க நம்ம பொடி பண்ணி. மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் தான் சொன்னேன், அதான் சத்தமா இன்னொரு தடவை பெருங்காயம். அவங்க உட்காந்துட்டு செய்யறதான். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விடுங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விடலாம். இப்போ எங்களுக்கு ஒரு நாள் ட்ரிப்புன்றதுனால நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பிரபா என்ன பண்ணுறீங்க? கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், இல்லை ஈவினிங் தான் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அதை ஊற்றிக்கலாம். நன்றாவே ஆனே பண்ணலடி. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை இதை ஃப்ரீயாக வந்து தயிர் எடுத்துகிட்டு வர சொன்னோம். எடுத்தேன், இன்னும் கம்மியாக தான் காமிக்கிறாங்க. எங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்தேனே, ஒரு இல்லை ஆக்சுவலாக ஃப்ரீயாக தயிர் எடுத்துகிட்டு வர சொன்னோம். தயிர் சாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க, எவ்வளோ தயிர். இதில் வேற அதில் உரைக்கு வேற வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு? நானே அதில் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உரைக்கு. என்ன பிரியா அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன பிரியா பண்ணிட்டு? புளி சாதத்துக்கு கட் பண்றது ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு கருத்து, மற்றவங்கள்ட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க கூடாதா? ஏன்? ஏன்னா
கொஸ்டினே கவனிக்கலன்னு ஒரு சொல்லுங்க. அப்ப நீ வந்து எங்க ஸ்ட்ரீட் சமையல் உலகத்திலே இல்ல. அதாவது மத்தவங்கள்ட்ட இருந்து கொஸ்டினே மறந்துட்டேன். இது அப்படியே போடுவேன். இல்ல மத்தவங்கள்ட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்கலாமா கூடாதா? ஏன் நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணும். மத்தவங்க எதிர்பார்க்க கூடாது. அப்படியா? இப்ப நான் டீ போட்டு மத்தவங்கள்ட்ட இருந்து ஏன் எதிர்பார்க்க கூடாது? நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சீப்பா நினைச்சிருவாங்க. இல்லாட்டி இப்ப அதுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுங்க. ஏதாவது மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா கூடாதா? ஏன் பார்த்தோம்னு வையேன், அவங்க வந்து எப்படி நினைப்பாங்க தெரியல. 100க்கு 90% தான் என்ன சொல்றது, நல்லவங்க வந்து 10% வந்து மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணுதான் இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகும். கையேந்தி யாருக்கும் நிக்க கூடாது. ஏன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க யாரும். ஆமா கண்டிப்பா. அது நம்மளுக்குள்ளதான் இருக்கும். அந்த வெளியில தெரியாதுல்ல. அதான் எந்த விஷயமே யார்கிட்டையுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஸ்மூத்தாக போய்கிட்டாலே நமக்கு எந்த இதுவுமே இல்லை. எதிர்பார்க்கும் போது நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றம் கிடைக்குது. அது நம்ம மேலேயும் தப்பு இல்லை, அவங்க மேலேயும் தப்பு இல்லை. அதுவும் ஒரு சிலது நல்லதுதான். இவங்க இப்படிதான் இருந்து வந்து நமக்கு அந்த சூழ்நிலையில காமிச்சு கொடுத்தோம். அதுவும் ஒரு சிலது நல்லதுதான். சில நேரம் அவங்களால முடியாமல் கூட இருக்கலாம் அந்த ஒரு செய்யற விஷயம். ஸோ வந்து நம்ம எதிர்பார்க்காம விட்டாலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படிதானே அகிலாக்கா? என்னைக்குமே செய்யறவங்களுக்கு நல்ல பேரே கிடையாது. செய்யாம இருக்கிறவங்க தான் இப்போ நல்லவங்க. நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா எல்லாரும் என்னை வைகிறாங்கக்கா. அதுக்கு எதுக்கு நீ எங்களை பார்த்து சொல்ற? செஞ்சா செய்யணும். அப்படின்னா பேசாம இருந்துக்கணும். யாரையும் எதிர்பார்க்க கூடாது. புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி வச்ச பொடியை வந்து பாதி வந்து இப்போ சேர்த்துக்கலாம். மீதியை வந்து நம்ம சாப்பாடு கிளறோம்ல அப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நமக்கு சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை புளிக்காய்ச்சல் ரெடி. பாருங்க புளிக்காய்ச்சல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாதத்தில் போட்டு கிளறி பாருங்க. நல்லா சாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிச்சிருக்கணும். இதில் வந்து நம்ம இந்த புளிக்காய்ச்சல் சேர்த்து கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா பொடி வந்து எல்லாமே போடலை, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து அதில் போட்டுக்கணும். நம்ம மீல் மேக்கர் பாருங்க சாதம் நல்லா இருக்கு. சாதத்தில் வந்து இப்போ வந்து புளிக்காய்ச்சல் போட்டு கிளறியாச்சு. பாருங்க கலரை பாருங்க. நல்லா அந்த ஸ்ரீரங்கம் கோயில் புளியோதரை மாதிரி இருக்குது. சொல்லுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச பொடியை வந்து ஒரு சாதத்து மேல போட்டுக்கலாம். அழகா இருக்கா? இப்படியே இருக்கட்டும். நல்லா இருக்கு. இன்னும் 2-3 பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. நான் எப்படி சாப்பிடுவேன்? முகமூடியை வச்சு வாயில வச்சா. பிரபா எப்படி இருக்கு பிரபா? தயிர் சாதம் செஞ்சுக்கலாம். எதுக்காக தயிர் சாதம்னா புளி சாதம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றதுனால நல்லா வெயிலுக்கு இதமான தயிர் சாதமும் கொஞ்சம் செஞ்சுக்கலான்ட்டு. தேவையான பொருட்கள் தயிர், கட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோம். பால் பார்த்தீங்கன்னா வீட்டிலே உர ஊற்றுனது. நேத்தி வந்து உர ஊற்றி வச்சது பசும் பாலில். உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், கொஞ்சம் போல இஞ்சி, பெருங்காயம், பால், காய்ச்சி ஆற வச்ச பால், சாதம். இப்போ நம்ம இதில் என்னென்ன தாளிப்புக்கு போட்டிருக்கோன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் செய்யணும்னா எப்போதுமே சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக இருக்கணும். அப்போ தான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
அப்படியே இந்த வெயிலுக்கு இந்த தயிர் சாதம் தாங்க நல்லா அப்படியே குழச்சி சாப்பிடும்போது வேற எதுவுமே தேவையில்ல. பாருங்க உருளைக்கிழங்கு, மாதிரியே நல்ல க்ரீமியான தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதத்துக்கு மெயினாக என்னென்னா சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்கணும். தயிர் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளிப்பும் நாங்கள் சொன்ன மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. பிரபா, தயிர் சாதம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கேட்ட மாதிரி தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக உருளைக்கிழங்கோட நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல சம்மர் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். ஆஹா, செமையாக இருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுக்கும் செமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்